கலைஞரே வந்து படை வருதுன்ற பாட்டு அதில் எப்படி போட்டுக்கணும் அந்த சீடியில் இயல் கம்பர் இசை திசை ஜிரி நிலையில்லா உலகு நிஜமில்லா உற மதியம் பாட்டு எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா. பரவாயில்ல, எல்லா ஃபங்க்ஷன்லேயும் இருக்கிற பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கம்தான். இப்போ அடுத்த கட்டமாக உங்களுடைய இசை பயணம் ஏதாவது திட்டம் இருக்கா? இப்போ நான் வந்து பலருக்கும் தெரியாத விஷயம் என்னென்னா, நான் இந்த பதிவினுடைய மிக முக்கியமான நோக்கம் அடுத்த வர ஒரு கேள்விதான் வச்சுக்கீங்களேன். யூடியூப்பை திறந்தா பொதுவாக போட்டால் அவங்களோட ஃபோட்டோ போட்டு அவங்களோட பேரை போட்டு அவங்களோட நிரந்தரமாக அதை அவங்க நிரந்தரமாக வச்சுக்கிறாங்க. இதை எப்படி ஃபாதர் நம்ம பார்க்குறது? அதை நம்ம எடுத்துக்கணுமா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஃபாதர்? பல பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, இப்போ எங்கள் உடன்பரப்புகளே சொல்லுவாங்க, என்கிட்டே வந்து கேட்குறாங்க, நிரந்தரம் பாட்டை போட்டது அவரான்ட்டு இவரான் வேறு யாரோ பேரை சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் காசு பண்ண விரும்பலை, பட் உங்கள் பாட்டுன்னு தெரியணும்ல உலகுக்கு அப்படின்னு நீ நெருங்கமான நண்பர்கள் சொல்லுவாங்க. இன்னும் நெருங்கமான நண்பர்கள் சொல்லுவாங்க, பாருங்கள் இவன் வந்து உங்கள் பாட்டுன்னு சொல்லிட்டு அலையிறான், அவன் வந்து உங்கள் பாட்டுன்னு சொல்லிட்டு அலையிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, உங்கள் அம்மாவை பார்த்து எங்கள் அம்மான்னு நான் சொல்லணுன்னு வைங்க, அது நல்லது தானே? அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் அம்மாவை எனக்கு பிடிச்சிருக்குன்னா இது எங்கள் அம்மான்னு சொல்லலாம். ஆனால் என்னை நேசிக்கிறவர்கள் என்னிடம் வந்து பேரை சொல்லியே சொல்லுவாங்க, இவன் ஊரெல்லாம் சொல்லிட்டு திரியிறான், அவன் பாட்டுன்னு வெக்கம் கட்ட மானம் கட்டவன் சொல்லுவாங்க. நீ ஏன் உனக்கு நீயும் சொல்லிக்க என் பாட்டுன்னு, என் பாட்டுன்னு ஒருத்தர் உரிமையை கொண்டாடுறாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா? அவங்களுக்கு பிடிச்சிருக்கனால என் பாட்டுன்னு சொல்கிறாங்க, அதனால் சொல்லிட்டு போட்டோம் அப்படிங்கிறது. ஆனால் நிறைய போதகர்கள் அவங்களே பாடி அவங்க பேரே போட்டுக்கிறாங்க. அப்படி பார்த்தா என்னுடைய எல்லா பாடல்களுமே இன்றைக்கி சர்ச்சில் பாடுற ஹிட் சாங்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் பெரும்பாலான பாடல்கள் என்னுடைய பாடல்கள் இருக்கும், ஆனால் ஏன் பாட்டுன்னு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு நிலையில்லா உலகு நிஜமில்லா உற மதியம் பாட்டு நிறைய பேர் தெரியாது. உலகம் எல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்தது அதிகம் பாட்டு. இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா, என் உடலை உண்டு உயர மாட்டாயா அதே பாட்டு. எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா அர்ப்பண மலராய் வந்தேன் அர்ச்சனையாக்கி. ஏகப்பட்ட பாட்டு இல்லை, பரவாயில்ல, எல்லா ஃபங்க்ஷன்லேயும் இருக்கிற பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கம்தான். என்னுடைய ஃபோக் சாங்ஸ் பார்த்தீங்கன்னா அது வேறு. அது கலைஞரே வந்து படை வருதுன்ற பாட்டு தமிழ் மையத்தில் இருக்கும்போது படை வருதுன்ற பாட்டு அதை வந்து கம்பனுடைய வரிகளுக்கு பொருந்தி அதில் எப்படி போட்டுக்கணும் அந்த சீடியில் இயல் கம்பர் இசை திசை ஜிரி அதில் அந்த ஜெகத் கஸ்பார் அவர்கள் வெளியிட்ட அந்த ஒளிநடாவில் நான் ஒரிஜினலாக போட்ட பாட்டு வந்து படை வருது பறையடித்து படை வருது வீர நடை போட்டு உந்தன் உடை மாற்றடா, இதுவரைக்கும் இருந்த நிலை இனி இருக்க வழியும் இல்லை, விலங்கொடித்து அடிமை நிலை நீ மாற்றடா அப்படின்னு இருக்கும். அதை கார் நடக்கும் படை நடக்கும் கம்பரோட வழிகளுக்கு போட்டு அடி டங்க சிண்டாக்கு 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 சிண்டாக்கு. அப்போ என்னோட இன்னொரு முகம் வந்து ஃபோக் சாங்ஸ், தங்கமே ஆடி வரும் தங்கரதான் நானே, அது ஒரு சிடி போட்டோம். அது ஒரு 4-5 சிடி வந்து விலங்கொடிப்போம் வாங்க, உரிமை 2000 அப்படி நிறைய பாடல்கள். அப்புறம் இன்னொரு பாட்டு ரொம்ப ஃபேமஸாக இருந்தது, ஆறறிவு மனுஷனுக்கு வாலு எதுக்கு, பேருக்கு பின்னால் சாதி எதுக்கு, ஆறறிவு மனுஷனுக்கு வாலு எதுக்கு, பேருக்கு பின்னால் சாதி போடுறாங்களே, வானத்துக்கும் பூமிக்கும் சாதி இருக்கா, அட ஆற்றுக்கும் குளத்துக்கும் சாதி இருக்கா, சேத்துக்கும் நாத்துக்கும் சாதி இருக்கா, சேத்துக்கும் நாத்துக்கும் சாதி இருக்கா, நாளும் தெரிஞ்ச மனுஷனுக்கு புத்தி இருக்கா, புத்தி இருக்கா, ஆறறிவு மனுஷனுக்கு. அது ரொம்ப
அதெல்லாம் என் பாட்டு. இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் ஃபோக் சாங்ஸ் நிறைய என்னோடய பாடல் இருக்குது, அது ஒரு பக்கம். கண்டிப்பாக ஃபாதர், ஒரு பெரிய ஒரு இசை பயணத்துடைய ஒரு ஒட்டுமொத்த அனுபவமாக உங்களை பார்க்க முடியுது. 25 ஆண்டுகள் அந்த நீயே நிரந்தரம் முடிந்து அதை நினைவூட்டு விதமாக தான் இந்த பதிவையும் நம்ம செஞ்சுருக்கிறோம். எதிர்வரும் உங்களுடைய இசையுடைய பயணம் இப்போ வந்து நிறைய பார்த்துக்கிட்டிங்கன்னா திரை இசைக்கும் இந்த ஆன்மீக இசைக்குமான வித்தியாசம். இப்போ நிறைய கிறித்துவத்திலே நிறைய ப்ராட்டஸ்டன்ஸு மற்ற இதெல்லாமே இந்த சினிமா இசை போலவே அந்த இசை அந்த போக்குமே போயிட்டுருக்கு. இப்போ இதிலிருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ அடுத்த கட்டமாக உங்களுடைய இசை பயணம் ஏதாவது திட்டம் இருக்கா? கட்டாயமாக இருக்குது. இப்போ நான் வந்து பலருக்கும் தெரியாத விஷயம் என்னென்னா, நான் தமிழ் பண்ணியிருக்கேன், தெலுங்கு ஆல்பம் பண்ணியிருக்கேன், மலையாளம் பண்ணியிருக்கேன், ஆங்கிலம் பண்ணியிருக்கேன், ஒடியா பண்ணியிருக்கேன், 6 மொழிகள் நான் பண்ணியிருக்கேன். அதனால் நான் பரவலாக பல மொழிகளை வந்து ஒரு பயணப்பட்டு வந்திருக்கேன். இப்போ நான் போடுற பாடல்கள் வந்து வழக்கமான பாடல்கள் இல்லை. ஒரு வார்த்தை பாடல், 2 வார்த்தை பாடல், 1 வரி பாடல், 2 வரி பாடல், 2 வரிக்கு மேலே பாட்டு இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு செய்தி வந்து மக்களுக்கு அப்படியே டக்குன்னு இதயத்தில் போய் நிற்கணும். உதாரணத்துக்கு, என்ன குறை என்ன குறை என்ன குறை, பாட்டே அவ்வளோதான், ஒரு வார்த்தை தான். என்ன குறை 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 இறைவா நீ இருக்க எனக்கு என்ன குறை என்ன குறை என்ன குறை என்ன குறை நீ இருக்க எனக்கு என்ன குறை குறையே இல்லை குறையில்லை 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 இறைவா நீ இருக்க எனக்கு குறையே இல்லை. ஒரு வார்த்தை. அப்போ மனசுக்கு அந்த பாட்டு கேட்கும்போது மக்களுக்கு என்ன பாட்டு கேட்டீங்க? குறையில்லை குறையில்லை இறை இருக்க குறையில்லை இறை இருக்க குறையில்லை. கண்டிப்பாக ஃபாதர், பேச பேச வந்து கொண்டே இருக்கிற ஒரு இசை அனுபவமாக நான் உங்களை பார்க்குறேன். நிறைவாக இந்த 25 ஆண்டுகள் இந்த இசை பயணம், கிட்டத்தட்ட நீயே நிரந்தரம் அந்த ஆல்பம் வந்து, இந்த பயணத்திலிருந்து நீங்கள் பெற்றது கற்றது என்ன ஃபாதர்? உண்மையை சொல்லப்போனால் எனது இசை பயணத்தினுடைய முதல் ஒலியின் பேடை வந்து ஹிந்தியில் வந்துச்சு 83. நயா சவேராங்கிறது டைட்டில். புதிய உதயம், அதுதான் எனக்கு உதயம். புதிய உதயம் நயா சவேரா தான் எனது இசை பயணத்தினுடைய துவக்காத, யாருக்கும் நிறைய பேர் தெரியாது. அதில் முதல் பாடல் என்னதுன்னா, ஆஜாவோ ஆஜாவோ मैंने तेरा नाम पुकारा आ रहा हूँ दर पे तेरे तेरी ही सेवा में. அது என்ன அர்த்தம்னா, ஆஜா வா, எனது பணி செய்ய நீ வான்னு அர்த்தம். அதில் இன்னொரு பாட்டு வந்து, तेरी याद में मेरा दिल है सदा ओ तेरे मार्ग में सदा चलता रहा चलता रहा चलता रहा. உனது வழியில் என் பயணம், நான் வரேன் உன்னை தேடி. அப்போ யோசித்து பார்த்தா இல்லை, என்னுடைய பயணம் வந்து கடவுள் ஆஜா ஆஜா ஆஜான்னு கூப்பிட்டு நான் வரேன் தேரி யாதுமே மேரா தில் ஹே சதா, உன்னுடைய வழியில் நான் வரேங்கிறதா தான் நான் பார்க்குறேன். இப்போ நீயே நிரந்தரம் வந்து 25 ஆண்டு தான். அப்போ நீங்கள் 83 எத்தனை ஆண்டுன்னு பாருங்கள். எனது இசைப்பயணம் வந்து 83 ஃபஸ்ட்டு ஆல்பத்து படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கம்போசிஷன் வந்து 82. அதெல்லாம் வந்து நெஞ்சமே நீ விழித்தெழு வீணையே நீ விழித்தெழு யாழே நீயும் விழித்தெழு ஆண்டவரை பாடுவோம் ஆண்டவரை பாடுவோம். இதே சுரங்கள். இது எழுதுனது வந்து அல்ஃபோன்ஸ் அப்படின்னு ஊட்டியில் இருக்கார், சோஷியல் ஒர்க் பண்ணுறாரு, எழுதுறாரு, சங்கீதத்தை எழுதியிருக்காரு, இசை போட்டு அதை சிடியில் வந்துச்சு. அப்போது என்னுடைய பயணம்னு பார்த்தீங்கன்னா 83 எத்தனை வருஷம் பார்த்துங்க, 83 93 40 45 வருஷமாக வந்துருச்சு. அப்போ நிரந்தர பயணங்கிறது 25 தான். ஆனால் இசைப்பயணம் வந்து ஹிந்தியில் தொடங்கி ஒடியா வரைக்கும் வந்திருக்கு. எல்லாம் இறையொருள். நம்ம கையில் நான் பெரிய ஆள்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஒரு இசை மாணவன்.
இசை இன்றும் கற்றுக்கொண்டிருக்கிறேன், தொடர்ந்து கற்றுக்கொண்டேன். யார் கற்றுக் கொடுக்க ரெடியாக இருந்தாலும் வாங்க, இசையை கற்றுக்கிறேன். என்ன மாதிரி இசை வேணும்னாலும் எந்த இசைனாலும் பண்ணிடுவேன். இந்த இசையில் நீங்கள் இந்த மாதிரி பாட்டு வேணும்னா நான் பண்ணிடுவேன். எனக்கு வந்து இலவசமாக கிடைக்குது, இலவசமாக தான் கொடுக்குறேன், நான் காசு பண்ணலை. கண்டிப்பாக ஃபாதர், ஒரு இசை அனுபவத்தை இந்த நேர்காணலில் இங்கே நேயர்களுக்கு கொடுத்ததற்கும், தொடர்ந்து உங்கள் இசை பயணம் எல்லார் இதயங்களிற்குள்ளும் ஒரு நிரந்தரமாக இடம் பிடிக்க எங்கள் நேயர்கள் சார்பாக உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் ஃபாதர். மிக்க நன்றி. சந்திப்போம்.